ஹாய், இன்றைக்கி கோதுமை பக்கோடா போடுறதுக்கு தான் கோதுமை மாவு சலிச்சு எடுத்துக்கலாங்க. ஊர்லேருந்து அத்தையும் பெரியம்மாவும் வர்றேன்னு சொன்னாங்க. சாம்பார் ரசமெல்லாம் வச்சாச்சு. பஜ்ஜி மாவு இல்லைங்காட்டி சரி கோதுமை பக்கோடா போடலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு சலிச்சிட்ருக்கேன். இதுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்திக்க வேண்டாங்க, மிளகா பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு மிளகா பொடி போட்டுக்கோங்க. உப்பு, பல்லரிக்காய் இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. அது கூட இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் உங்கள் வீட்டில் வெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் நம்பவே வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெண்ணெய் ஓட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கிரிப்ஸியாக நல்லா மொறுன்னு வரும். என்கிட்ட வெண்ணெய் இல்லைங்க, அதனால் நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் வெண்ணெய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த பஜ்ஜி மாவுக்கோ போண்டா சுடுறப்போ வெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள், பஜ்ஜி மாவு கூட சூப்பர் டேஸ்ட் வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, பஜ்ஜி மாவு போட்டு எடுத்துக்கலாம். கோதுமை மாவுங்க, பஜ்ஜி மாவு இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு பக்கோடாவெல்லாம் சாப்பிட்டா தண்ணி அதிகமாக தான் குடிக்கும். அப்புறம் என்னங்க பண்ணுறது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பஜ்ஜி சுட்டு கொடுக்காமல் இருக்க முடியுமா? உங்கள் வீட்டில் இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த கோதுமை பக்கோடாவை ட்ரை பண்ணுங்கள். எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.